பாப்பா ஹைடி வாங்க. ஆரோன் வாங்க. ஹலோ வாங்க. எல்லாரும் எங்க ரெடி ஆயிட்டீங்க? இவங்களோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். எங்க போறீங்க டோரா? ஸ்லைட்ல போறீங்களா? போலாமா? ஓகே. எப்படி தெரியும் உனக்கு போடுறதுக்கு? மாப்பிள்ள மம்மி சொல்லி கொடுத்தாங்களா? டிஷ்யூ மேல சொல்லி கொடுத்தாங்களா? சரி போடுங்க போடுங்க. ஹைஃபை. மக்களே, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இது வந்து ஸ்கூலோட பேக் சைடு. பாருங்க, பேக் சைடில் என்னென்ன இருக்கு பார்க்கலாமா? சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. குழந்தைங்கெல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் ஐசிஐசியோட பேக் சைடு. இதுதான் ஸ்டேட் போர்டு. அது பக்கத்தில் கிரவுண்டு இருக்குது. பார்க்கிங் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து அப்படியே இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி. இது என்னது? எல்லாமே பேக் சைடு தான். அவ்வளோதாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிஞ்சு ஃபைல் கொடுத்துட்டாங்க. சைன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பசங்க ஒரே ஜாலியாக இருக்காங்க. விளையாடுறாங்க ஜாலியாக. நல்லா அந்த ஃபிஷ்ஷு வாய் மாதிரி இருக்கவே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த ஜம்ப் பண்ணி பல்ல தொடுறேன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க அண்ணாவையும் கூப்பிட்டுக்கினா, வாங்க விளையாடலாம், ஜம்ப் பண்ணலாம், வாங்க அண்ணா வாங்கன்னு கூப்பிட்டுக்கினா. அவங்க அண்ணா கூட சேர்ந்து நல்லா விளையாடுறான். ஆக்டோபஸ் பிடிங்க, போயிட்டு ஆக்டோபஸ் பிடி. கீழே பள்ளம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, இப்போ ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டேன்னா வாங்க சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு என்னோடய ஸ்கூலில். அதனால முடிச்சுட்டு வந்து நாங்கள் இப்போ ஸ்டார் பிரியாணியில் இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்குது. இது ரொம்ப சத்தமாக கொஞ்சம் சுத்தமாக சொல்லு. கேட்கல. அப்புறம் கொஞ்சம் சத்தமாக சொல்லு. எனக்கு கேட்கவே இல்லை. பாப்பாக்கு என்ன வேணும்னு சொல்ல. அம்மா. அப்புறம்
சீசி சீச்சி அப்புறம் சிக்கன் சிக்கன் வேணும் சூப்பர் பூமா சூப்பர் மாமே Daddy, what did you go? பாப்பா எப்படி இருக்கு பிரியாணி எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்புறம் அப்புறம் உன்னோட டைலாக் சொல்லவே இல்லை செம்ம செம்ம டேஸ்டியா சக்தி வேற வரும் ஸ்ட்ராங் ஆவியா இது சின்ன வந்து பாருங்க என்ன சாப்பிட்றான்னு கூட தெரியாம சாப்பிட்னுக்குறா என்ன சாப்பிட்றீங்க ம் சுட சுட இருக்கு அப்படியே கீ மிதக்குது என்ன ஒரு யோசனையா சாப்பிட்டுட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன கேட்டீங்க நான் போய் இருக்கோம் இங்கே சாப்பிட்டேன் வீட்டுக்கு போன உடனே தூங்கலான்னு யோசிக்கிறேன். சரி தூங்கு. சாமான்ங்க வேணும். இதுதான் எங்கே போனாலும் இந்த வேலை. அதுக்கு எங்கே போக இந்த வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்கலாம் நம்ம. இதுலேயே நிறைய அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்தவொடனே வீட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ணலான்னு டயர்டாக இருக்கிறதுனால சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு சின்னதாக தக்காளி சட்னி மட்டும் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு நெக்ஸ்ட் வச்சு இதை போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் பெருங்காயம் போட்டு உப்பு போட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கினா தக்காளி சட்னி ரெடி. சிம்பிளாக குயிக்காக பண்ணணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி இதுக்கு பக்குவமெல்லாம் ஒன்றும் இல்லை, பச்சை வாசனை போனால் போதும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் தக்காளி அதிகமாக நாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எம்மியான தக்காளி சட்னி ரெடி.